கருவேப்பிலை சட்னி பார்க்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையோட பலனை பார்க்கலாம். கருவேப்பிலை நீங்கள் ஒரு கைப்பிடி வாரம் 2 முறையாவது எடுத்துக்கிறது ஒரு கைப்பிடிங்கிறது போல் உடல் பருமன் குறையும். நீரிழிவு கட்டுப்படும். இது எப்படின்னா நீரிழிவு அந்த டூங்கிறதுல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கட்டுப்படும். பார்டரில் இருக்குது நீரிழிவுக்கு. நீங்கள் இனிமேல் 1 வருஷம் 2 வருஷத்தில் இப்போ கண்ட்ரோலில் இருங்க, மாத்திரை எடுத்துக்கணுன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, அது போல் இருக்கிற நபர்களுக்கு மாத்திரை எடுக்காத அளவுக்கு பார்டரில் இருக்கவங்களுக்கு கட்டுப்படும். செரிமான பிரச்சனை அகலும். ஊட்டச்சத்து நியூட்ரிஷியன் அதிகமாக இருக்கிறது. ஆயுர்வேதம் மருத்துவத்தில் பரவலாக இந்த கருவேப்பிலை சேர்த்து வராங்க. அதாவது ஊட்டச்சத்தோட ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது முடி உதிராது அப்படின்னும், சரும பாதுகாப்பு கொண்டது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ பெரிய தலைவலியான செரிமான பிரச்சனை, நீரிழிவு, உடல் எடை கூடுதல் இதுக்கு மருத்துவமாக செயல்படுது. வாரம் 2 முறை எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி அப்படிங்கிற அளவில். இப்போ அதையே பாருங்கள், நல்ல அலாதியான டேஸ்ட்டோட உங்களுக்கு ஒரு கருவேப்பிலை துவையல் செய்து கொடுக்குறேன் பாருங்கள். சட்னியாகவும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா மதிய சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 2 பேர்த்துக்கான அளவு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடலைப்பருப்பு, வரமிளகாய், பருப்பு கொஞ்சம், மிளகு கண்டிப்பாக ஒரு 10 மிளகு, இஞ்சி 1/4 இன்ச்சு நல்லா வதக்கி கொடுக்குறோம். 60% வதங்கினோன்னு பெரிய வெங்காயம் 1, அதாவது ஒரு 1.5 கைப்பிடி. இந்த அளவுக்கு 70% கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நல்லா பிடிச்ச பொடியில் 1 கைப்பிடி இந்த இலைகளை போடுறோம், கருவேப்பிலை இலைகள். இது 2 பேர்த்துக்கான அளவு. தக்காளி 2 தக்காளி. அந்த கருவேப்பிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் வதக்குங்க. அப்புறம் தக்காளி, ஒரு சொல புளி, கொஞ்சம் உப்பு பெரட்டி கொடுத்திங்கன்னா நல்ல ஒரு 1.5 நிமிஷத்தில் தக்காளி கரைஞ்சி கொடுத்துரும். இப்போ தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், கம்மியாக தான் போடணும், ஆற வச்சு நைஸாக அரைச்சிட்றோம். இதுதாங்க உணவே மருந்து, ருசியாகவும் இருக்கும்.